எங்கேயே விக்கிறான், அத விலைக்கு வாங்கிட்டு வர போயிருக்காரு. சங்கீதம் விக்கிறா? அरे அப்ப நான் கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன். படி எவ்வளவு வேலை? படி எப்பா அண்ணனுக்கு தம்பி சரியா இருக்கேடா. செந்தாமரே இந்தாப்பா முன்னனே வந்துட்டாரு. படி என்ன விலைன்னு கேளு, சரியா சொல்லுவாரு. ஏன்னா அது சங்கீதம் படியா எவ்வளவு படியா கொடுக்கறதுல இப்ப அளந்து கொடுக்கறாங்க. முகரைய பாரு செந்தாமரே, இன்னும் கேலியா இருக்கா உனக்கு? இப்ப பாரு என் சங்கீதத்தை. கிருஷ்ணா பரமாத்மா வாசிக்கிறாரா? இல்ல நான் நம்ப மாட்டேன். ஐயோ நான் வாசிக்கலையா? என்ன தன்னால வாசிக்கிறேன்? சரிதான் சரிதான். என்னங்க பரமாத்மா உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த புல்லாமலத்துக்கு கொடுத்துட்டாரு. காபாட யாரு? கிருஷ்ணன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீதான் காபாட. ஏண்டா சவார் அவருடைய குரலை திருடிட்டு வந்துட்டு அவரையே திட்டுறியா? என்னது அந்த நீ என்னப்பா அவனோட பேசிக்கிட்டு? நம்ம வேலையை வேற கெடுத்துட்டான். நீ வா தம்பி போகலாம். இரு கொஞ்சம் ஒரு வந்துட்டேன். நீ வேற இங்க வந்திருக்கியா? உள்ள சத்தம் கேட்டா வேற என்ன விட்டு ஓடியாந்துறது. இனிமே இங்க வருவியா? பெரிய சங்கீதம் சங்கீதம் வாங்கப்பா இரு மாவு நாட்டு ஏ காக்கா, நீ எங்க போற? அவர் வாய்ச்சா என்ன, இந்த புல்லாங்குழல் தானா வாய்ச்சா என்ன? நீ தலையாட்டிட்டு இங்கேயே இரு. இது பாரு சத்தம் நிக்க மாட்டேங்குது. அண்ணே உனக்கு சொல்றேன் கேளுங்கண்ணே, ஒடிச்சு போடுங்க. சத்தம் கேக்குதே, கேட்க பாரு. அது வேணாம், இல்லாட்டா கொஞ்சம் மெழுகு வச்சு அடைச்சு போடுங்க. ஐயோ இப்ப கூட கேக்குதுடா. என்னன்னு இது பாப்பா ஒண்ணும் புரியலையே. ஐயா மெழுகு வச்சு அடைங்க. என்ன ஐயா எதுக்கும் கொஞ்சம் மூளை வேணும். ஏனுங்க பரமாத்மா பேரை சொல்லி தானே வாசிச்சீங்க. ஆமா, பரமாத்மா பேரை சொல்லி நிறுத்துங்க. கொண்டா 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 கொண்டா. பரமாத்மா போதும். என்ன இது? அண்ணா இது என்ன இது? பலே பலே. அது போட்டுண்ணே, உங்க சங்கீதத்தை கொஞ்சம் ஆரம்பிங்களேன். கேட்டு 2 நாள் ஆகுது. இப்ப வாசிச்சு பாக்கட்டா? ஆமாண்ணே வாங்க. ஆஹா ஐயா என்ன சங்கீதி ஐயா. ஆரம்பிச்சிட்டியா நீங்க? என்னம்மா ரசிப்பு? ரசிப்பா வாசிங்க. என்ன இந்தாங்க வாசிக்காதீங்க, கேக்குறதுக்கு சகிக்கல. வாசிங்க. ஐயோ இத கொண்டி என்ன செய்ய? அடுப்பு சங்கீதம், அடுப்பு அடுப்பு. கேளுங்கள் மகாஜனங்களே, துவாரகாபுரி மன்னர் மகாராஜ ராஜஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்த திங்களன்று பிறந்த தினமாகையால் நகர் முழுவதும் சகல அலங்கார வைபவங்களுடன் விழா கொண்டாடுமாறு கோரப்படுகிறது. மேலும் ருக்மணி தேவியாரின் அரண்மனையில் எல்லாவித தான தர்மங்களும் செய்யப்படும் ஆகையால் எல்லோரும் வந்திருந்து தேவியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுமாறு கோரப்படுகிறது. கேட்டி அடி கதையை, இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம்.
வருஷா வருஷம் வழக்கமாகத்தானே செய்கிறார்கள். உன்னை கேட்கவில்லையடி நான். பிராணநாதனே பிராணநாதனே எனது பிராணநாதனே பேதையாதறிவேனே சுவாமி பிராணநாதனே பேதையாதறிவேனே சுவாமி பிராணநாதனே பொன்னும் பணியும் பொன்னும் பணியும் மண்ணும் சகல போகமும் மலரடியினை பிராணநாதனே பொன்னும் பணியும் மண்ணும் சகல போகமும் மலரடியினை பிராணநாதனே பேதையாதரி வேணே சுவாமி பிராணநாதனே உயிர்கள் உலகில் வேண்டுவதொரு துணியானந்தம் உயிர்கள் உலகில் வேண்டுவதொரு துணியானந்தம் என் போல் உயிர்கள் உலகில் வேண்டுவதொரு துணியானந்தம் உனது பூர்ண கடாட்சம் இருந்தால் அது பிரம்மானந்தம் உனது பூர்ண கடாட்சம் இருந்தால் அது பிரம்மானந்தம் உயர் சனகாதியர் உயர் சனகாதியர் ஹிருதய சரோஜம் வளரும் எனதன்ப உயர் சனகாதியர் ஹிருதய சரோஜம் வளரும் எனதன்ப பிராணநாதனே பாமா பாமா என்ன? ஒன்றுமில்லை. நாளைக்கு பிரபுவின் பிறந்த தின விழா, நீ அவசியம் வர வேண்டும். பிரபு? யார் பிரபு? நம் பிரபுதான். இல்லை இல்லை, உன் பிரபு, உன் சொந்த பிரபு, நீ வளர்த்த பிரபு. ருக்மணி, இம்மாதிரி பக்தி நாடகம் நடத்தி பரமாத்மாவை உன் வலையில் போட்டுக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடிக்காதே. பாமா, நீ குழந்தைத்தனமாக பேசுகிறாய். ஆமா, நான் குழந்தை, நீ பாட்டி. பாமா, பேச்சை ஏன் அதிகமாக விடுகிறாய்? பேசினால் என்ன செய்து விடுவாய்? நான் தான் உன்னை என்ன செய்து விட முடியும்? நீதான் என்னை என்ன செய்து விட முடியும்? என்ன செய்து விட முடியுமா? முடியும் போது சொல்கிறேன். அப்போதும் நான் உன் மீது துளி கூட கோபம் கொள்ள மாட்டேன். உடம்பில் உணர்ச்சி இருந்தால் தானே. பாமா, எனக்கு உணர்ச்சி இருந்தால் நானே இப்படி உன்னிடம் வாரி கட்டிக் கொள்ள போகிறேன். ஒன்றும் தெரியாத பொம்மை, ஊரெல்லாம் தெரியுமா பொம்மை? இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம். கட்டின புடவையோடு கள்ளத்தனமாக ரதத்தில் ஏறி ஓடி வந்த இவள் இப்போது கர்ணனாக மாறிவிட்டிருக்கிறாள். உங்க அப்பா விட்டு சொத்தை கொண்டு வந்து தானம் செய்வதுதானே? பாமா, உன்னை போல் நானும் ஒரு ராஜகுமாரி என்பதை மறந்து விடாது. எனக்கு சொத்து என் சுவாமி ஒருவர் தான். அப்படியாமா? இதுவரையிலும் அது எனக்கு தெரியாதே. நேரமாகிறது, போய. பாமா, இந்த குங்குமம். என்னதான் இருந்தாலும் இந்த குங்குமத்தையா இப்படி வீசி எறிவது? இந்த குங்குமம் எல்லா லோகங்களிலும் புகழப்படுவதல்லவா? மஞ்சளும் குங்குமமும் மங்கள பொருட்கள் அல்லவா? பத்தினி பெண்டிரின் பரிசுத்த குறியல்லவா குங்குமம்?
உத்தமிகளை பளிச்சென்று எடுத்து காட்டும் உயர்ந்த பொருள் அல்லவா குங்குமம். குங்குமம் இந்த குங்குமத்தால் தானே அருந்ததி, அனசூயை, சுகன்யை, நலாயினை முதலியவர்களின் மகிமை இன்னும் பிரகாசிக்கிறது. தேவரும் மூவரும் போற்றும் திவ்ய வஸ்து. வேண்டாம் என்று தள்ளாதே. என் மீது உனக்கு என்ன மனத்தாங்கள் இருந்தாலும் இதை மட்டும் இருக்காது. இந்த எடுத்துக்கொள். சரி சரி கொடு. நான் வருகிறேன் பாமா. கட்டாயம் வா. சொல்லியாகிவிட்டது, இன்னும் என்ன பேச்சு? வா பாமா, அவசியம் வா. உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, உயிர் வாழவே இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா. ஓஹோ 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 கழனி காடு கண்ணன் தந்த நம்பீடு, பஞ்சம் பிடித்தீர நாடு பாலி போமே அன்போடு, பஞ்சம் பிடித்தீர நாடு பாலி போமே அன்போடு. கண்ணனே உண்மையா தெய்வமே என்று தினம் ஆனந்தமாயாடுவோம், நல்வாழ்வு வழங்க பாடுவோம். கண்ணனே உண்மையா தெய்வமே என்று தினம் ஆனந்தமாயாடுவோம், நல்வானம் வழங்க பாடுவோம். உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா. வசந்த காலம் இதே
தந்தை படும் பாடு பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். என் முறையை கேட்க வேணும். பெருமை சேர் மாங்கல்ய பிட்சை தந்தை காக்க வேணும். பெருமை சேர் மாங்கல்ய பிட்சை தந்தை காக்க வேணும். பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். என் முறையை கேட்க வேணும். சொன்ன சொல்லை கேட்டிருந்தால் இன்னல் வந்து நேருமா? தன்னை விட யாரும் இல்லை என்னும் கர்வமாகுமா? சொன்ன சொல்லை கேட்டிருந்தால் இன்னல் வந்து நேருமா? தன்னை விட யாரும் இல்லை என்னும் கர்வமாகுமா? உண்மையை நான் அறிந்தேன், உள்ள இருள் மாற்றினேன், என்னுயிர் நீள செய்த தன்மையை போற்றினேன். உண்மையை நான் அறிந்தேன், உள்ள இருள் மாற்றினேன், என்னுயிர் நீள செய்த தன்மையை போற்றினேன். நன்மையே செய்யும் தெய்வநாயகன் பொற்பாதமே, நன்மையே செய்யும் தெய்வநாயகன் பொற்பாதமே. நம்பியே ஆனந்தமாய் வாழ்வோம் எப்போதுமே, நம்பியே ஆனந்தமாய் வாழ்வோம் எப்போதுமே. மனமகிழ் வசந்த காலமிதே, மனமகிழ் வசந்த காலமிதே. மதுமலர் வாசம் அருவும் தென்றல் வீசும், மதுமலர் வாசம் அருவும் தென்றல் வீசும். மனமகிழ் வசந்த காலமிதே. அம்மா, பரமாத்மா வெகு வேகமாக வருகிறார் அம்மா. சரிதான், போடி. அம்மா, என்னம்மா இது? எது என்ன? அம்மா, அம்மா, பிரபு வரப்போகும் சமயத்தில் அப்படி இருப்பது? என்ன கோபம் இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு லட்சணமா இருங்களம்மா. பரமாத்மாவுக்கு பிடித்தமான சியாமந்தகமணி வடத்தையும் போட்டுக் கொள்ளுங்கள். அப்புறம் ஒரே அலங்காரமா இருக்க வேண்டும். இன்னும் எப்படி இருக்க வேண்டும்? நல்லதுக்கு சொன்னால் நல்லதும் பொல்லாததும் நான் அறிய மாட்டேனா? அலங்காரம் யாருக்காக நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? அழகு
யாருக்காக நான் அழகா இருக்க வேண்டும்? என்னை கவனிக்காதவர்கள் கண்களுக்கு நான் எப்படி காட்சியளித்தால் என்ன? என்னை சீராட்டாதவர்களுக்காக நான் சிங்காரித்துக் கொள்வானேன். என்னை அலட்சியப்படுத்துபவர்களை நான் ஏன் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும்? வா என்று என்னை அழைக்காதவர்களை நான் மட்டும் ஏன் வரவேற்க வேண்டும்? என்னை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களே வந்து பார்த்துக் கொள்ளட்டும். மந்திர தந்திரங்கள் சகலமும் தெரிந்த அந்த மாயஜாலக்காரருக்கு நான் மட்டும் தலைத்தவளா என்ன? நான் வேண்டும் என்றால் தானே பரிவாரடி, தானே பரிவாரடி, அவதானே பரிவாரடி. எந்த அழகு கதனை வல்லமையில்லையோ போடித்தானே பரிவாரடி. எந்த அழகு கதனை வல்லமையில்லையோ போடித்தானே பரிவாரடி. எனடி சொல்வாங்கி எனடி சொல்வாங்கி எனவகின்றராகி, எனடி சொல்வாங்கி எனவகின்றராகி. இவர் செய்தி தெரியாதோ, இவர் செய்தி தெரியாதோ, நீ ஏண்டி தவிக்கிறாய்? இவர் செய்தி தெரியாதோ, நீ ஏண்டி தவிக்கிறாய்? தானே பரிவாரடி. நிஜம் பேச தெரியாது நினைவொரிடத்திலே, மிஞ்சினார் கெஞ்சுவார், கெஞ்சினாலோ மிஞ்சுவார். நிஜம் பேச தெரியாது நினைவொரிடத்திலே, மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினாலோ மிஞ்சுவார். கசந்து போகுதே வர வர வந்த போது வரட்டும், கசந்து போகுதே வர வர வந்த போது வரட்டும். கண்டவிடம் எங்கும் அலைந்து இங்கு மெல்ல பதுங்கி பதுங்கியே போத்தானே பரிவாரடி. எந்த அழகு கதனை வல்லமை இல்லையோ போடித்தானே பரிவாரடி. தானே வருவார் என்கிறீர்கள், வந்த போது வரட்டும் என்கிறீர்கள், வரவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள், வர வர கசந்து போகுதே என்கிறீர்கள். கசப்பு அவருக்கா உங்களுக்கா? என்னம்மா இது? சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் உளறுகிறீர்கள். என்னமோ அம்மா. அவர் வந்தால்தான் உங்கள் மனோநிலைமை தெளிவடையுமா? ஏண்டி, இப்போது எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, பிரபு வந்தால்தான் தெளிவடையும், அப்படித்தானே? ஆமாம்மா. ஆமா, பைத்தியம், எனக்கு பைத்தியம். பிரபு வந்தால்தான் தெளிவடையும். வந்தால் நீ தெரிஞ்சது தெரிஞ்சது. என்னப்பா என்ன அண்ணன் தூங்குறாரு? அதுக்கு என்ன எழுப்பிட்டா போச்சு, அவ்வளவுதான். எங்க ஆரம்பிங்க. சரி, இப்பதான் கூத்து முடிஞ்சதா? ஆமா அண்ணே, அப்படியே உங்ககிட்ட ஏதாவது ஏன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படியா? எங்க பின்பாடு புள்ளிமயில் போல் வந்த பள்ளிக்கோடிய மானே, போல் வந்த பள்ளிக்கோடிய மானே, புள்ளிமயில் போல் வந்த பள்ளிக்கோடிய மானே. வேங்கை மரமாய் நின்ற வேலாயுத பெருமாளே, வேங்கை மரமாய் நின்ற வேலாயுத பெருமாளே, வேங்கை மரமாய் நின்ற வேலாயுத பெருமாளே. அதாகப்பட்டது கேளு பண்ணே, 10 கிணறு
குளம் சேர்ந்தது ஒரு குளத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். 10 குளம் சேர்ந்தது ஒரு ஏரிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். 10 ஏரி சேர்ந்தது ஒரு மனிதனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்படி 10 மனிதன் சேர்ந்தது ஒரு மரத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் தான் நான் வேங்கை மரமாக நின்றேன் பெண்ணே. சொல்றேன் அப்ப போனோம். ஏன்னா குடுக்கறேன், இவங்களை எல்லாம் முதல்ல போ சொல்லு, அப்புறம் மொத்தமா தர்றேனே. அப்ப போங்கப்பா. நேராகுது பாரு. உட்காருண்ணே. அது சரிண்ணே, நீங்க ஏன் வெளியே படுத்திருக்கீங்க? அதை ஏன் கேக்குற? நம்ம கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாதம்னு ஒரு பூவை கொண்டு வந்து ருக்மணி அம்மா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்தாரு. குடும்பத்துக்கு குடும்பம் இப்ப சண்டையா போச்சு. அநேகமா எல்லாரும் இப்ப வீட்டு வெளியிலதான் படுக்க. அப்படியா? ஆமா ஆமா. இந்த ஆள் யாரு? நான் பார்த்ததே இல்லையா? இவரு நம்ம பக்கத்து ஊரு. பேரு நல்ல மாடம். நல்ல மாடம். நாரதர் வேஷத்துல ராத்திரி குதிச்சிருக்காரு பாருங்க. இந்த பூமி பாதாளம் வரைக்கும் போயிருச்சு. போயிருக்கும். நாரத சுவாமி அது ராத்திரி. இன்னைக்கு கொஞ்சம் என் குடும்பத்துக்கு நாரதரா இருங்களேன். ஏன், என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த பாரிஜாதம் விஷயமா சண்டை வந்துடுச்சு. நான் உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன் முதல்ல. சரி, அப்புறமா நீங்க வாங்க. வந்து இந்த பாரிஜாதத்தை என்ன சரியா? சரி, அப்படி ஏமாத்திராதான் முடியும். ஆனா வர்ற போது நாரதர் சும்மா இருப்படாது. பாலம் 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 கோபாலம் விந்தம் 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 கோவிந்தம் இப்படி வரணும். சரி, நீங்க ஒளிஞ்சிருந்துங்க முதல்ல. செந்தாமரை, என்ன கதவை தொற. பாரிஜாதம் அத கொண்டு வரேன், கதவை தொற. செந்தாமரை, வெளியில ஒரே பனி மூட்டை. பாரிஜாதம் நான் கொண்டு வர்றேன்னு சொல்லியாச்சே, அப்புறம் என்ன? அந்த சொக்கா எடுத்துட்டு வா. பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம் விந்தம் 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 தம் தம் விந்தம் கோவிந்தம். ஆஹா, நாரத சுவாமி, இப்படி வாங்க. இப்படி 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 உட்காருங்க. சுவாமி மங்களானி பவந்து. நாரத சுவாமி, இந்த குடிசைக்கு விஜயம் செய்தீங்களே. இந்தாங்க சொக்கா. அடேடே, இவருதான் நாரத சாமியா? ஆமா. சாமி, உங்களை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம். தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா, எங்க அவசரமா புறப்படுற? அது நம்ம சம்சாரம். பேரு செந்தாமரை. அவளுக்கு பாரிஜாத பூ வேணுமா, அதை கொண்டு வர போறேன். என்ன பாரிஜாதமா? என்ன சுவாமி, என்னது? என்ன? ஒண்ணும் இல்ல, இங்க ஒருத்தரும் இல்லையே. நம்ம 3 பேர் தான் இருக்கோம். பரம ரகசியம். என்னது? பாரிஜாதம்னா பூ இல்ல, ஆரி என்ற ஒரு முனிவன் கொடுத்த சாதம். சாதம்னா சோறா? ஆமா, சொல்றேன் கேளு. ஆரி என்ற ஒரு முனிவன் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணி கொண்டே இருந்தார். பகவான் ஒரு நாள் பிச்சைக்காரன் போல அங்கு வந்தார். உடனே பாரி பகவானுக்கு சாதம் போட்டார். பகவான் உடனே பாரிக்கு காட்சி கொடுத்தார். அப்போ அன்னதானம் பண்ணா ஆண்டவன் தரிசனம் கிடைக்கும்னு அர்த்தம். சந்தேகம் என்ன கேளு. பாரி உடனே பகவான் காலில் விழுந்தார். பகவான் உடனே தடுத்து, அப்பா நீ அன்னதானம் பண்ணுகிறவன், அதனால் என்னை விட பெரியவன் என்று சொல்லி தடுத்து பாரி கொடுத்த சாதத்தை வாங்கி கொண்டு ருக்மணியின் அந்தப்புறத்திற்கு போறார். ருக்மணி அம்மா அந்த பாரி கொடுத்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டார்கள். பாரி சாதத்தை தின்னுட்டாங்க. ஆமா. பசியா இருந்திருக்கு அந்த அம்மாளுக்கப்பா. அது இருக்கட்டும், பாமா அம்மாவுக்கு கொடுக்கலையோ? அது இருக்கட்டும். அப்போ பாரிஜாதத்தை பூன்னு ஏன் சொன்னாங்க? அதா பாமா அம்மா எப்படியோ விஷயத்தை தெரிந்து கொண்டு தனக்கும் பாரிஜாதம் வேணும் என்று கேட்டார்கள். உடனே பரமாத்மா
பாரிஜாதம்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு பூன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. ஐயோ, அப்படின்னா பாரிஜாதம்னா பூ இல்லையா? தேவரகசியம் தெரிஞ்சுதா? நான் போய் வர்றேன். பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம்